ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயந்தி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலை 2 முட்டையை வச்சு ப்ரெட்டை வச்சு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். இந்த மாதிரி செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போதும் ஒரே மாதிரி டிஃபன் செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நீங்கள் தொட்டுக்கு எதுவுமே தேவையில்லை. குழந்தைகளுக்கு சாஸ் பிடிக்கும்னா நீங்கள் டொமேட்டோ கெச்சப்பை வச்சு நீங்கள் செய்து கொடுக்கலாம். வாங்க இந்த ப்ரெட்டை வச்சு எப்படி செய்யலாம், ஸ்நாக்ஸ் செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய ப்ரெட்டாக இருந்தால் 2 ப்ரெட் எடுத்துக்கோங்க. இது சின்னங்கனால நான் 3 எடுத்திருக்கேன். இப்போ இது மேலே கொஞ்சோண்டு நம்ம தண்ணியில் நனைச்சிக்கலாம். கொஞ்சம் நல்லா இந்த ப்ரெட்டு நனைஞ்சு நல்லா சாஃப்டாக ஆகணும். இப்போ இதோடு இந்த 2 முட்டையும் திருவிட்டு நம்ம வெங்காயம்லாம் சேர்த்து ஒரு அருமையான ஒரு வடை மாதிரி செய்ய போகிறோம். இப்போ இது நல்லா ஊறி இருக்கும். இந்த ப்ரெட்டை நல்லா தண்ணியெல்லாம் புழிஞ்சு விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ அந்த புழிஞ்சு வச்ச ப்ரெட்டில் 2 முட்டையை நம்ம திருவி எடுத்துக்கலாம். வேக வச்சு வச்சுருக்கேன். நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், அந்த முட்டையை திருவியாச்சு. இப்போ இதோட நம்ம வெங்காயம் மற்ற பொருட்கள்லாம் சேர்த்துடலாம். ஒன்று கொஞ்சம் சரியாக நுணுக்கலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ இந்த அளவுக்கு திருவியாச்சு. இப்போ இதோட ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா அப்படி நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். நல்லா பிசைஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. இதோட 2 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியிருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள், அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கோங்க. கொரியாண்டர் பவுடர் 1 ஸ்பூனு, அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து நல்லா பைண்டிங்காக ஆகும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ப்ரெட்டை நல்லா தண்ணி இல்லாமல் நம்ம புழிஞ்சு எடுத்துக்கணும். இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அப்படி உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குது. இப்போ கையில் நல்லா எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு ஒரு உருண்டை எடுத்து ஊற்றிக்கோங்க. ரொம்ப கனமாகவும் இல்லாமல் ரொம்ப தட்டையாக இல்லாமல் இந்த அளவுக்கு சுட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் வடை மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. தட்டி வச்சிட்டிங்கன்னா நம்மளுக்கு சட்டுன்னு சுடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், மொத்தத்தில் நம்மளுக்கு 10 வடை வந்திருக்கு.
இதை வந்து அப்படியே ப்ரெட்டு தூளில் நம்ம லைட்டாக பிரட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் நல்லா மொறு மொறுன்னு கிடைக்கும். இப்போ எல்லாத்தையும் அதே மாதிரி ப்ரெட்டு தூளில் பிரட்டி எடுத்துடலாம். ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மொறு மொறுன்னு இருக்கனால நல்ல நம்ம எக்குலாம் சேர்த்துருக்கோம், நல்லா ஹெல்த்தியும் கூட. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அந்த மாதிரி குழந்தைக்கு செஞ்சு கொடுத்தோம்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் பிரட்டி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் பிரட்டி எடுத்தாச்சு. இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, நம்ம சுட்டு எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் காஞ்சோடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போட்டுடலாம். இப்போ ஒரு தடவை திருப்பி போட்டுடலாம். அந்த சைடு வெந்துருச்சு, இந்த சைடு திருப்பி போட்டுடலாம். இப்போ 2 சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நீங்கள் இது ப்ரெட்டில் செஞ்சீங்கன்னாவே சொன்னால் கூட தெரியாது, நம்ம சொன்னால் தான் தெரியும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு மீதி இருக்க வடையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, அருமையாக டேஸ்ட்டாக சிம்பிளாக செய்து முடிச்சாச்சு. அப்புறம் என்னங்க, நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். செய்து பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் போடுங்க. முத என் சேனல் பார்க்குறதுனா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் ஒன்றுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.